அனைவரையும் கோவிலம்பாக்கம் விளக்கு கடைக்கு வரவேற்கிறேன். வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விளக்கு கடையோட 3வது பிரான்ச் முதல் வீடியோ. ஏன் இவ்வளவு நாளும் வீடியோ போடலை? 15ஆம் தேதி ஓப்பன் பண்ணோம். ஏன் இவ்வளவு நாளும் வீடியோ போடலைன்னா, விளக்கு கடை அப்படின்னாலே நீங்கள் பிரம்மாண்டமாக தான் எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. ஸோ அதனாலேயே ஓரளவுக்காவது நிறைய பொருட்கள் நம்ம அடுக்க விட்டு எல்லாரையும் கூப்பிடணும், அதுக்கான வீடியோலாம் அப்போ தான் கொடுக்கணும் அப்படின்னே நினச்சேன். ஸோ அதே மாதிரி அழகாக ஃபினிஷிங்காக நம்மளுடைய விளக்கு கடை முதல் தளம் இது. முதல் 2 தளமாக நம்மளுடைய கோவிலம்பாக்கம் பிரான்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் நாம் இங்கே இருக்கிறோம். இந்த ஃப்ளோர் முழுக்க விக்கிரகங்கள், ஆன்டிக் விக்கிரகங்கள், விளக்குகள் எல்லாமே இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இந்த கடைக்கு வர்றவங்களும் ரொம்பவே ஆச்சரியமாக சந்தோஷமாக பார்த்த உடனே ரசிக்கிற வணங்குற ஒரு விஷயமா நம்மளுடைய பள்ளிகொண்டா திரிசக்தி வாராகி அம்பாள் இங்கேயுமே கொலு இருக்காங்க. அழகா வந்தவங்களை வாங்கன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் பஞ்சமி பூஜைக்குமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் 2 பஞ்சமி பூஜை நடந்துருச்சு. அதுக்கு எல்லாரும் வந்திருந்து பூஜைக்கும் இங்கே உட்காந்து அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், பாடல்கள் பாடுறதா இருக்கட்டும், லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறதா இருக்கட்டும், இப்படி நிறையவே போயிட்டுருக்கு. வாங்க கடையை முழுக்க சுற்றி காட்டுறேன். கடைக்குள்ள என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்த உடனேயே நமக்கு வலது பக்கத்தில் முழுக்க முழுக்க வால் ஹேங்கிங். இங்கே வந்து வால் ஹேங்கிங் மாட்டுறதுக்கு 2 இடம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லேயும் இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். ரொம்ப அழகாக நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து எடுக்கலாம். அந்த பிரான்ச்சில் இது மாதிரி நான் இன்னும் எனக்கு வேறு பீசஸ் காட்டுங்களேன்னு கேட்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்களே பார்த்து எடுத்துக்கிற மாதிரி ஒரே மாடல் விளக்க 2-3 அந்த மாதிரி எல்லாம் மாற்ற மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்குறோம். இங்கேயுமே வந்து சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கு தனி கண்ணாடியில் அழகா கிளாஸில் டிஸ்பிளே வச்சுருக்குறோம். இதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்குது. நம்ம விளக்கடை அப்படின்னாலே காப்பு வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பஞ்சலோக காப்புகளுக்காக தனியாக இப்படியே டிஸ்பிளே வச்சுருக்குறோம். அது மாதிரி மினியேச்சருக்கும் தனியாக டிஸ்பிளே இருக்குது. டாலர்ஸுக்கு இப்படி எல்லாமே இந்த ரோலை வச்சுருக்குறோம். அது தவிர காப்பர் ஐடல்ஸ் எல்லாமே இந்த ரோலை வச்சுருக்குறோம். இதெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விநாயகர் இருக்கார். விநாயகர் கலெக்ஷன் ஃபுல்லாக இதில் வச்சுருக்குறோம். சின்ன சைஸு, அதிகபட்சம் 1 அடிக்குள்ளே இருக்கிறத மட்டும் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அம்பாள் விக்கிரகம் நம்ம விளக்கு கடையில் அங்கே இருக்கிற மாதிரியே தான், பட் தனித்தனியாக செக்ஷன் வைஸாக பிரித்து அழகாக வச்சுருக்கிறோம். ஸ்பேஸ் நிறைய இருக்குது. இப்போது இந்த கடையில் இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளோர் முழுக்க விக்கிரகங்களும் ஆன்டிக் விளக்குகளும் தான் இந்த ஃப்ளோர் முழுக்க இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து பிரிச்சே எடுத்துக்கலாம். வந்தீங்கன்னா தாம்பாளம், விளக்கு அதெல்லாம் பார்க்கணுன்னா செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும். இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நிறையா வித்தியாசமாக நிறையா விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய ஐட்டம் வாங்குவாங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வர்றவங்களுக்காக பாக்ஸாக நிறையவே ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்லாம் கொட்டியே வச்சுருக்கிறோம். ஸோ இதில் அகல் அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கிறாங்க. குங்குமச்சிமல் இது எல்லாமே இந்த பாக்ஸஸ் நிறையவே கொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்தால் பார்த்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ரோ முழுக்க பார்த்திங்கன்னா கோமாதா, காமதேனு, ஆன்டிக் காமாட்சி விளக்கு இது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். கற்பக விருட்சம் சின்ன சின்ன சைஸில் இருக்கிறது, இப்படி இது முழுக்கவே வந்து ஆன்டிக் விளக்குகளால் இந்த ரோ ஃபுல்லாக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விக்கிரகம் அழகாக பெருசாக இருக்கக்கூடிய பெருமாள் சிலைகளாக இருக்கட்டும், நடராஜராக இருக்கட்டும், அது மாதிரி பாவை விளக்குகளும் இங்கே நிறையவே வச்சுருக்கோம். அங்கங்கே கிருஷ்ணர், பெரிய பெரிய விளக்கு, இது எல்லாமே ஆன்டிக் மாடலில் இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். பஞ்சலோகத்துக்காகவே இந்த இடத்த பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ பஞ்சலோக விக்கிரகம் நிறையா வந்துட்டே இருக்குது. இந்த பாக்ஸிலெல்லாம் வந்திருக்கு. இப்போ தான் நான் இன்னுமே தான் அடுக்க சொல்லணும். இங்கே எல்லாமே பஞ்சலோக விக்கிரகங்கள் தான் வரப்போகுது. அதுக்கு பிரத்யேகமாக தனி டிஸ்பிளேவே இங்கே வச்சுருக்குறோம். அதே மாதிரி அங்கே அம்பாள் இருக்கக்கூடிய அந்த மேடைக்கு பின்னாடி பெரிய
ராதாகிருஷ்ணர், தசாவதாரம், இந்த மாதிரி பெரிய பெரிய விக்கிரகங்களை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். வெளியில இருந்து பார்த்தாலுமே நம்மளோட டிஸ்பிளே தெரியும். ஏன்னா இந்த கடையை பொறுத்த மட்டும் எல்லாமே கிளாஸாக தான் இருக்குது. அதனால வெளியில இருந்து நீங்கள் ரோட்ல போகும்போதே பார்க்கலாம். இந்த கடைக்காகவே பிரத்யேகமாக வர வைக்கப்பட்ட வால் ஹேங்கிங் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அழகா ராதாகிருஷ்ணன் இது அப்படியே வெண்கலத்தில் பண்ணது, ரொம்ப அழகா நீட்டா. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வால் ஹேங்கிங் நம்மளுடைய விளக்கடைக்கு வந்ததில்லை. அப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரியான வால் ஹேங்கிங். அழகா ஒரு தாமரை குளத்துக்கு பக்கத்துல பாறையில கிருஷ்ணர் உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காங்க. கையில ராதா மாலையோட பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. கூடவே மாடு கண்ணு இதெல்லாம் அப்படியே கிருஷ்ணருடைய அந்த புல்லாங்குழல் ஓசைக்கு மயங்கி நிற்கிற மாதிரி அழகா இருக்கக்கூடிய இந்த வால் ஹேங்கிங் பிரத்யேகமாக வந்திருக்கு. அதே மாதிரி இந்த வந்திருக்கக்கூடிய மண்டலா ஆர்ட்னு சொல்லக்கூடியது, மண்டலா ஆர்ட் தெரியும், ரொம்ப நுட்பமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை முதன்முறையாக பித்தளையில் பண்ணி அதையுமே வால் ஹேங்கிங்கில் கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. பார்க்குற எல்லாருமே இந்த மண்டலா ஆர்ட் பார்த்த உடனேயே ஆசையாக நின்று கேட்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்களா அவ்வளோ அழகா கோர்வையாக கோர்த்து இந்த மண்டலா ஆர்ட்டை பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நுட்பமான வேலை. இதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இந்த கடைக்காகவே இதை வர வச்சோம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகா வித்தியாசமா 3வது பிரான்ச் நிறைய உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பொருட்கள் புதுசு புதுசா இங்க வர வச்சிட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. லிஃப்ட் வசதியோடையும் இருக்கு. வாங்க இப்ப செகண்ட் ஃப்ளோர் போலாம். இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோரில் விளக்குகளுக்குன்னே ஒரு ஃப்ளோரையே ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே. இது விளக்குக்காக மட்டுமே. குத்து விளக்கு அப்படின்னாலே நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கிற கலெக்ஷன் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு நேம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ அதை இங்கேயுமே காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக நிறைய வெரைட்டியாக விளக்குகள் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்குறோம். இப்போவுமே நிறைய டிஸ்பிளேக்கு வந்துருச்சு. அதே மாதிரி காமாட்சி விளக்குக்கு தனி செக்ஷனே கொடுத்தாச்சு. காமாட்சி விளக்கு, அந்த காமாட்சி விளக்குக்கு வைக்கக்கூடிய ஸ்டாண்ட், அந்த விளக்கு ஸ்டாண்டையுமே அதுக்கு கீழேயே கொடுத்துருக்கோம். வந்தால் நீங்கள் இங்கே நல்லா ஸ்பேசியஸாக நிறையவே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகாகவுமே இந்த கடையை பொறுத்த மட்டும் ஹேங்கிங் விளக்கை நீங்கள் தொட்டு பார்த்தே வாங்கலாம். இது பார்த்து நீங்கள் தனியாக எடுத்து கொடுங்கன்னு கேட்டிங்கனாலும் இங்கே எடுத்து கொடுப்பாங்க. டிஸ்பிளே ஒன்றும் ஒவ்வொரு பிரான்ச்சில் இருந்தும் நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசித்த விஷயங்களை இங்கே கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி அழகாக கொண்டு வந்திருக்கிறோம். அங்கே மாதிரியே எல்லா சைஸ்லேயும் விளக்குகள் அதுக்கான ரோ எல்லாமே தனித்தனியாகவே போட்டிருக்கிறோம். இங்கேயுமே கிஃப்ட்டுக்கான விளக்குகள் அவ்வளவு இருக்குது. தாம்பாளத்துக்கு தனி செக்ஷனே இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறோம். ரிட்டன் கிஃப்ட்டுக்காகவே இந்த பாக்ஸஸ் எல்லாமே நீங்கள் வந்தால் 50 100ன்னா கூட உடனே எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நிறையவே அப்படியே கொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சமையல் பாத்திரம், அதை நிறைய பேர் தேடி வர்றீங்க. ஸோ அவங்களுக்காகவே இப்போ பொங்கல் சீசன்றதுனால பொங்கல் அடுக்கு சட்டி இது எல்லாமே வச்சுருக்குறோம். இன்னும் நிறைய பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரான்ச்சில் அண்டா, அரிசி கொட்டுற ட்ரம்ல இருந்து எல்லாமே வச்சுருக்குறோம். ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக நமக்கு பூஜை ஐட்டமும் இந்த ஃப்ளோரில் தான் வச்சுருக்குறோம். ஸோ பூஜை ஐட்டம் நீங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இங்கேயே வாங்கலாம். பூஜை ஐட்டமாக இருக்கட்டும், சமையலுக்கு தேவையானது எப்படி போரூரில் மடப்பள்ளின்னு தனியாக ஒரு செக்ஷன் கொண்டு வந்தோமோ அதை மாதிரி தான் இதையும் கொண்டு வந்திருக்கிறோம். இது மடப்பள்ளிக்கான இடம் அப்படின்ற மாதிரி நிறைய பூஜை பாத்திரங்களும் சமையல் பாத்திரங்களும் இந்த ஃப்ளோரில் இந்த பின்னாடி இருக்கிறதுல வச்சுருக்குறோம். ஸோ அபிஷேக பாத்திரத்துலேருந்து தாம்பாளத்தட்டு பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளவு வெரைட்டி ஈஸியாக பார்த்து எடுக்கிற மாதிரியும் டிஸ்பிளே வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் வந்தால் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ பார்த்து நீங்களே எடுக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே உள்ள டிஸ்பிளே இன்னுமே விஸ்தாரமாக இருக்குது, ஸ்பேசியஸாக இருக்குது. அப்படின்றதுனால வந்தால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஷாப்பிங், நல்ல ஒரு வெளிச்சமான இடத்துல நீங்கள் அழகாக உட்காந்து பார்த்து ரசித்து எடுக்க முடியும். விளக்கு கடை அப்படின்னாலே
உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம், ரொம்ப ரசித்து நீங்கள் வாங்கக்கூடிய பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு இடமா நம்மளுடைய விளக்கு கடை இருக்குது. ஸோ இந்த கடையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஓவர் வியூ தான் காட்டியிருக்கிறேன். அழகாக ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் அழகாக வந்துருச்சு. இப்போ நிறைய பேர் வர்றாங்க. அடுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் வந்தாங்க. அழகாக வந்து பார்த்து ரசித்து வாங்கிட்டு போகிறாங்க. எல்லாருக்குமே நம்ம விளக்கு கடையை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது. வாங்க, கோவிலம்பாக்கம் பிரான்ச்சையும் வந்து பாருங்கள். இங்கேயுமே வந்து நிறைய பொருட்கள் இருக்குது.